அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் ரொம்ப நல்லவன், அதனால் லா யக்பலு இல்லா தய்யிபா, நல்லதை தவிர வேறு எதனையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர்களுக்கு அல்லாஹு தாலா எதனை உபதேசமாக கொடுத்தானோ அதே உபதேசத்தை தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் தந்திருக்கிறான் என்று சொல்லி சூரத்துல் முக்மினூன்ல வரக்கூடிய 51வது வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. யா ஐயுஹர் ருசுலு, இறை தூதர்களை குலுமின் தையிபாத்தி, இறைவன் அளித்த நல்லவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள், வஅமலு சாலிஹா, இன்னும் நல்ல செயல்களை நீங்கள் செய்யுங்கள் என்று ஓதியதற்கு பின்பாக சூரத்துல் பக்கராவில் வரக்கூடிய 172வது வசனத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களை, குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், இறைவன் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்லதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தாலா இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உபதேசம் செய்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இவ்வாறு இருக்க ஒரு மனிதன் நீண்ட தொலை தூரத்திலிருந்து பயணப்பட்டு வர்றான். அவனுடைய தலை உடம்பு முழுவதும் புழுதிகளால் நிரம்பி போய் இருக்கிறது. இறைவனின் பக்கம் மிக தேவையான நிலையில் 2 கைகளை உயர்த்தி யா ரப்பி யா ரப்பி என்று இறைவனை அழைக்கிறான். ஆனால் அவனுடைய சாப்பாடோ தவறான சம்பாத்தியத்தில் வந்தவைகள், அவன் குடிக்கக்கூடிய அந்த பானமோ தவறான சம்பாத்தியத்திலிருந்து வந்தவைகள், அவன் தங்கக்கூடிய இடமோ தவறான சம்பாத்தியத்திலிருந்து வந்தவைகள், அவன் வாகனித்து வந்த அந்த வாகனமோ தவறான சம்பாத்தியத்திலிருந்து வந்தவைகள். இவ்வாறு இருக்க இறைவன் அவனுக்கு எவ்வாறு பதில் அளிப்பான் என்ற ஒரு கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல நமக்கு கேட்குறாங்க. அன்பானவர்களை, நம்ம ஒரு கஷ்டமான அந்த காலகட்டங்களில் நம்மளுடைய பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படணும், நம்மளுடைய வணக்க வழிபாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், யாருடைய வயிற்றறிச்சலிலும் சம்பாதிக்காத ஹலாலான சம்பாத்தியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளும் சரி, நம்மளுடைய பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம செய்யக்கூடிய அந்த தவறு, அதை உள்வாங்கக்கூடிய நம்மளுடைய சந்ததிகளையும் அது எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது. எனவே சம்பாத்தியத்தில் முறையான சம்பாத்தியத்தை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு தருவானா.